ஸோ என்னோட டாபிக் வந்து பைனாகுலர் விஷன் அசஸ்மெண்ட். பைனாகுலர் விஷன் அசஸ்மெண்ட் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பைனாகுலர் விஷன்னா என்ன, இந்த பைனாகுலர் விஷன் அசஸ்மெண்ட் பண்றதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பைனாகுலர் விஷன் அப்படின்றது நம்ம ஒரு பொருளை பாக்குறப்போ ரெண்டு கண்ணாலையும் சேர்ந்து ஒரே டைம்ல சிங்கிள் இமேஜா பார்க்க முடியுது அப்படின்னா அது பைனாகுலர் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெல்த்தி பைனாகுலர் விஷன் வந்து குவாலிட்டி ஆஃப் விஷனுக்கு ரொம்ப ரொம்ப இதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பைனாகுலர் விஷன் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஃபோரிக் அண்ட் ஆர்த்தோஃபோட்டிக் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ சிம்பிளா வந்து நம்ம நான் ஸ்ட்ராபிஸ்மஸ் கேசஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நான் ஸ்ட்ராபிஸ்மஸ் கேசஸ்ல த கோஆர்டினேஷன் பிட்வீன் த வெர்ஜன்ஸ் அண்ட் அகாமடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கோஆர்டினேஷன் வந்து எப்போ லேக் ஆகுதோ அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு பைனாகுலர் விஷன் டிஸ்ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து குவாலிட்டி ஆஃப் விஷனையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் பைனாகுலர் விஷன் அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல என்னென்ன சிம்டம்ஸ் இந்த பைனாகுலர் விஷன் வந்து அஃபெக்ட் ஆகுறப்போ என்னென்ன சிம்டம்ஸ் காமனா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப காமனா வந்து ஹெட்ஏக் சொல்லுவாங்க, அப்புறம் பிளர் விஷன், டபுள் விஷன், ஐ ஸ்ட்ரெயின், டிஃபிகல்ட்டி இன் ரீடிங் ரைட்டிங், இல்ல ரொம்ப நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ணா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, ஒரு ஐ டயர்ட்னஸ் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு, இல்ல ரொம்ப நேரம் புக்ஸ் படிச்சா ஒரு ஸ்லீப்பினஸ் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு, திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கும் ஆனா மெமரி ஆகவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான காமன் சிம்டம்ஸ் வந்து யூஸ்வலா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பைனாகுலர் விஷன் அசஸ்மெண்ட் பத்தி சொல்றோம். அப்போ இந்த அசஸ்மெண்ட்ல நம்ம என்னென்ன அனாமலிஸ் எல்லாம் பிக்கப் பண்ண முடியும் அப்படின்னா, ரூல் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா இதை நம்ம ரெண்டு குரூப்பா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து வெர்ஜன்ஸ் அனாமலி, இன்னொன்னு அகாமடேஷன் அனாமலி அப்படின்னு. ஸோ வெர்ஜன்ஸ் அனாமலில என்னென்ன டிசார்டர்ஸ் வரும் அப்படின்னா it can be convergence insufficiency இல்ல convergence excess or divergence insufficiency or divergence excess. அது மாதிரி basic esophoria, exophoria or fusional vergence dysfunction. ஸோ இதெல்லாம் வந்து வெர்ஜன்ஸ் அனாமலியா நம்ம ரூல் அவுட் பண்ணலாம். அடுத்து அகாமடேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அகாமடேஷன் கேன் பி இன்சஃபிஷியன்சி இல்ல இல் சஸ்டைன் ஆர் அகாமடேஷன் இன்ஃபெசிலிட்டி ஆர் அகாமடேஷன் எக்ஸஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு பைனாகுலர் விஷன் அசஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் இதுல அவங்களுக்கு என்ன டயக்னோசிஸ் இருக்கு அப்படின்றத நம்மளால ரூல் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த பைனாகுலர் விஷன் அசஸ்மெண்ட்ல என்னென்னலாம் நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரி. இப்போ மார்னிங்ல இருந்தே சரண்யா மேடம், சரவணன் சார் எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க, எந்த ஒரு பேஷண்டா இருந்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே இப்போ பிவிஏ பண்ணணுமா அப்படின்னா நிச்சயமா அப்படி அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பைனாகுலர் விஷன் அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஹார்ட்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ அப்போ நம்ம எல்லாருக்குமே பார்க்கணும்னா நிச்சயமா தேவையில்லை. ஸோ இந்த சிம்டம்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ அதனால கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ரிஃப்ராக்ஷன். நம்ம ஏன் ஒரு ரிஃப்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பைனாகுலர் விஷன் அசஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்றோம் அப்படின்னா இப்போ அன்கரெக்டட் ரிஃப்ராக்சர் கண்டிஷன்ல நம்ம இந்த பைனாகுலர் விஷன் அசஸ்மெண்ட் வந்து பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலும் அது கரெக்டான ரிசல்ட்டாகவும் இருக்காது. ஸோ நம்ம 6/6 நார்மல் பேஷண்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ஸ்பெக்ஸ் யூசர்ஸா இருக்காங்க, அதுல 6/6 இருக்கு விஷன், பட் ஸ்டில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த பைனாகுலர் விஷன் அசஸ்மெண்ட் பண்ணா போதும். ஸோ அடுத்து வந்து பைனாகுலர் சிங்கிள் விஷன் பார்க்கணும். ஸ்டீரியாப்சிஸ், corneal reflex, cover test, ocular movements, near point of convergence, fusional amplitude, vergence facility, near point of accommodation, accommodation facility, MEM retinoscopy. ஸோ மொத்தம் கம்ப்ளைண்ட்ஸ், ஹிஸ்டரி, ரிஃப்ராக்ஷன் இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ நம்மளுக்கு இது வந்து ஒரு 13 ஸ்டெப்ஸாக வரும். ஸோ இப்போ டீடைல்ஸாக ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் BSV can be done in different methods. Watford dot test, Babolini, TNO book and Synapter4. But most common நம்ம யூஸ் பண்றது வந்து Watford dot test for near and distance யூஸ் பண்ணுவோம். And responses என்னவா இருக்கும், ஒன்னு பிரசண்டா இருக்கலாம், இல்ல சப்ரஷனா இருக்கலாம், இல்ல டிப்ளோபியாவா இருக்கலாம். ஸோ இது வந்து நியர்ல 40 சென்டிமீட்டர்லையும் டிஸ்டன்ஸ்ல either 3 மீட்டர் or 6 மீட்டர்ல நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி நியர் ஸ்டீரியாப்சிஸ் கேன் பி டன் இன் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ், TNO book, Lancard and or Titmus Klein. ஸோ நார்மல் ஸ்டீரியாப்சிஸ் வந்து நம்ம 60 செகண்ட்ஸ் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கவர் அண்ட் கவர் டெஸ்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கவர் அண்ட் கவர் டெஸ்ட் வந்து ஃபோரியா இருக்கா இல்லையா அப்படின்றத ரூல் அவுட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன். ஸோ கவர் அண்ட் கவர் டெஸ்ட் எப்படி பண்ணுவோம், நம்ம ஒன் ஐ கவர் பண்றோம், ரிமூவ் பண்றோம், அதே ஐ அப்சர்வ் பண்றோம். ஸோ கவர், remove the cover, observe the same way. So அதே இதை நம்ம திருப்பி அதர் ஐக்கு நம்ம ரிப்பீட் பண்ணுவோம்.
ஸோ நம்ம அந்த கவர் ரிமூவ் பண்றப்போ ஐ வந்து அவுட் டு இன் இருக்கு அப்படின்னா தட் இண்டிகேட்ஸ் எக்ஸோஃபோரியா, இன் டு அவுட்டா இருந்தா தட் சேஸ் ஈசோஃபோரியா, அப் டு டவுன் ஹைப்பர்ஃபோரியா, டவுன் டு அப் ஹைப்போஃபோரியா. அது மாதிரி நம்ம ஃபோரியா வந்து அப் டு 4% diopter exophoria and up to 2% diopter esophoria we can consider as normal. அடுத்த ஸ்டெப் வந்து நியர் பாயிண்ட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஸோ இந்த நியர் பாயிண்ட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து எய்தர் வித் பென் இல்ல ஆர்எஃப் ரூலர்ல பார்க்கலாம். ஸோ ஆர்எஃப் ரூலர்ல அதுல வந்து ஒரு லைன் அண்ட் டாட் இருக்கும். அதுல டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஒன்னு வந்து லைன் அண்ட் டாட் இருக்கும். அந்த ஸ்லைடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த கன்வர்ஜென்ஸ் டெஸ்டிங்க்கு. ஸோ 50 சென்டிமீட்டர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவா டுவர்ட்ஸ் த பேஷண்ட் சைஸ் நம்ம மூவ் பண்ணணும் டில் அந்த லைன் வந்து பிகம்ஸ் டபுள். ஸோ எந்த இடத்துல பேஷண்ட் வந்து அந்த லைன் அண்ட் டாட் பாக்குறப்போ அந்த லைன் டபுளா தெரியுதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல நம்ம பிரேக் பாயிண்டா எடுத்துப்போம். ஸோ நார்மல் நியர் பாயிண்ட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து normal near point of convergence 8 to 10 centimeter. So 6 to 8 centimeter. 8 to 10 centimeter வந்து நம்ம பார்டரா எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து எப்போ மோர் தென் 10 சென்டிமீட்டர் ஆகுதோ அது நம்ம கன்வர்ஜென்ஸ் இன்சஃபிஷியன்சியா கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து ஃபியூஷனல் ஆம்ப்ளிடியூட். இந்த ஃபியூஷனல் ஆம்ப்ளிடியூட் வந்து நம்ம ப்ரிசம் பார்ல பண்ணுவோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைவர்ஜென்ஸ் ஃபியூஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து கன்வர்ஜென்ஸ் ஃபியூஷன். டைவர்ஜென்ஸ் வந்து பேஸ் இன்லையும் கன்வர்ஜென்ஸ் வந்து பேஸ் அவுட்லையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ 40 சென்டிமீட்டர்ல எய்தர் டார்கெட் இல்ல பென் காமிச்சிட்டு நீங்க ப்ரிசம் பார கிராஜுவலா லோவர் ப்ரிசம்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். எந்த இடத்துல பேஷண்ட் டபுள்னு சொல்றாங்களோ அது நம்ம பிரேக் பாயிண்டா எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் டைவர்ஜென்ஸ் ஃபியூஷன் பார்க்குறோம் பேஸ் இன் ப்ரிசம்ல. அடுத்தடுத்து கன்வர்ஜென்ஸ் ஃபியூஷன் வித் பேஸ் அவுட்ல பார்க்கணும். ஸோ இதோட நார்மல் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நியர்ல டைவர்ஜென்ஸ் ஃபியூஷன் வந்து 12 to 14% அண்ட் கன்வர்ஜென்ஸ் ஃபியூஷன் வந்து 30 to 40%. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெர்ஜென்ஸ் ஃபெசிலிட்டி. இந்த வெர்ஜென்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஸ்பீட் ஆஃப் சேஞ்சிங் ஃபியூஷன் ஃப்ரம் கன்வர்ஜென்ஸ் டு டைவர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் டு கன்வர்ஜென்ஸ். ஸோ இது வந்து நம்ம வெர்ஜென்ஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்றோம். இந்த வெர்ஜென்ஸ் ஃபெசிலிட்டி வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா வெர்ஜென்ஸ் ஃபிளிப்பர் யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த வெர்ஜென்ஸ் ஃபிளிப்பர் வந்து 2 நம்பர்ஸ்ல அவைலபிளா இருக்கும், 12/3 ஆர் 16/4 பிரிசம்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபியூஷன் ஆம்ப்ளிடியூட் வந்து இதுக்கு முந்தின ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபியூஷன் ஆம்ப்ளிடியூட் பார்க்கறதுக்கும் இந்த வெர்ஜென்ஸ் ஃபெசிலிட்டி பார்க்கறதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபியூஷன் ஆம்ப்ளிடியூட்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டெப் வெர்ஜென்ஸ் அப்படின்றது பார்க்குறோம். அதுல வந்து டைவர்ஜென்ஸை மட்டும் தனியா பார்க்குறோம், அதுக்கப்புறம் கன்வர்ஜென்ஸை மட்டும் தனியா பார்க்குறோம் இல்லையா? இப்போ இந்த வெர்ஜென்ஸ் ஃபெசிலிட்டியில வந்து அப்படி இல்லை, நம்ம வந்து 1 டைவர்ஜென்ஸ் 1 கன்வர்ஜென்ஸ் அப்படி பார்ப்போம் இந்த ஃபிளிப்பர்ல. ஸோ இந்த ஃபிளிப்பர்லயே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த ஸ்டால்ல பக்கத்துல பாருங்க ஃப்ரீ டைம்ல வந்து. ஸோ அந்த ஃபிளிப்பர்ஸ்ல வந்து ஒரு சைட்ல வந்து பேஸ் இன் ப்ரிசம்ஸும் இன்னொரு சைடு நம்ம ஃபிளிப் பண்றப்போ பேஸ் அவுட் ப்ரிசம்ஸும் இருக்கும். அந்த 12 ப்ரிசம் அப்படின்றது வந்து 2 கண்ணுக்கும் 6 and 6 டிவைட் பண்ணியிருப்பாங்க ஈக்குவலா. அந்த 3 ப்ரிசம் பேஸ் இன் அப்படின்றது வந்து 1.5 1.5 ஈக்குவலா டிவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெர்ஜென்ஸ் ஃபெசிலிட்டி பத்தி நம்ம பேசுறப்போ நம்ம 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்னு என்னன்னா இதுல ஹவு மச் ப்ரிசம் டு பி யூஸ்ட், அப்புறம் எப்படி நம்ம மெஷர் பண்றோம், இதோட நார்மல் வேல்யூ எவ்வளோ அப்படின்றது. ஸோ ஹவு மச் ப்ரிசம் அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 12/3 வந்து நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். பட் பேஷண்ட் வந்து ரொம்ப சிம்டமெட்டிக்கா இருக்காங்க, நம்ம 12/3 யூஸ் பண்ணா கூட நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து நார்மலா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற கண்டிஷன்ல நம்ம 16/4 ப்ரிசம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி நம்ம மெஷர் பண்றது அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பேசின் ப்ரிசம் வச்சிருக்கோம். இந்த டார்கெட் வந்து நம்ம 40 சென்டிமீட்டர்ல பேஷண்ட் கையில கொடுத்துருவோம். ஸோ இந்த டார்கெட் வந்து நம்ம ப்ரிசம் வைக்கிறப்போ சிங்கிளா டபுளா அப்படின்றத கேட்கிறோம். இப்போ சிங்கிள் நம்ம ஃபர்ஸ்ட் பேசின் வைக்கிறோம், சிங்கிள் சொல்றாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபிளிப் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபிளிப் பண்றப்போ பேஸ் அவுட்ல வைக்கிறோம், அப்பவும் டார்கெட் சிங்கிள் அப்படின்னா இதுதான் வந்து 1 சைக்கிள் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இதை நம்ம டாக்குமெண்ட் பண்றப்போ சைக்கிள் பர் மினிட் அப்படின்ற யூனிட்ல தான் நம்ம டாக்குமெண்ட் பண்ணுவோம். So completing 1 divergence and 1 convergence is called 1 cycle அப்படின்றது. So இதை தான் வந்து நம்ம 1 மினிட்டுக்கு அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ எத்தனை ஃபிளிப்ஸ் பேஷண்ட் வந்து அவங்களால ரொட்டேஷன் பண்ண முடியுது அப்படின்றத தான் நம்ம 1 மினிட்டுக்கு அப்சர்வ் பண்றோம். ஸோ இதோட நார்மல் வேல்யூ வந்து 12 to 14 சைக்கிள்ஸ் அப்படின்றது.
இப்போ லெஸ் தென் 12 சைக்கிள்ஸா இருக்கு அப்படின்னா அது நம்ம ஃபியூஷன் டிசார்டரா நம்ம எடுத்துப்போம். சில பேஷண்ட்ஸ் பார்க்கறோம்னா ஃபியூஷன் ஆம்பிளிட்யூட் வந்து நார்மலா இருக்கும், பட் தே கேன் பி எ வர்ஜன்சி இன்ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கலாம். ஸோ அவங்களுக்குமே வந்து நம்ம ஃபியூஷன் டிஃபெக்ட் இருக்கிறதா தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ லெஸ் தென் 12 சைக்கிள்ஸ் இருக்கிறப்போ நம்ம என்ன கவனிக்கணும் இதுல அப்படின்னா டிஃபிகல்டி வித் பேஸ் அவுட்டா இல்ல பேஸ் இன்னா அப்படின்றத பார்க்கணும். ஸோ பேஸ் அவுட் அப்படின்னா கன்வர்ஜென்ஸ் வீக்னஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். பேஸ் இன் அப்படின்றது டைவர்ஜென்ஸ் வீக்னஸ் இண்டிகேட் பண்ணும். ரைட், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வெர்ஜன்ஸ் எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்றது. இனி அடுத்து நம்ம பார்க்க போறது டெஸ்ட் ஃபார் அகாமடேஷன். ஸோ இந்த அகாமடேஷன் மெஷர் பண்றதுக்கு ஆம்பிளிட்யூட் ஆஃப் அகாமடேஷன் பை யூசிங் RF ரூலர், அப்புறம் அகாமடேட்டிவ் ஃபெசிலிட்டி வந்து நம்ம ஃபிளிப்பர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அகாமடேட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து MEM ரெட்டினோஸ்கோபி மூலமாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ நியர் பாயிண்ட் ஆஃப் அகாமடேஷன் இந்த அதே சேம் RF ரூலர் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். RF ரூலர்ல கன்வர்ஜென்ஸும் பார்க்கலாம், அகாமடேஷனும் பார்க்கலாம். கன்வர்ஜென்ஸ் லைன் அண்ட் டாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகாமடேஷன் பார்க்குறப்போ நம்ம வந்து அதுல இருக்க லெட்டர்ஸ் கிளியரா இருக்கா பிளரா இருக்கா அப்படின்றத கேட்கிறோம். கன்வர்ஜென்ஸ் பார்க்குறப்போ சிங்கிளா டபுளா அப்படின்றத நம்ம கேட்கிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி நம்ம 50 சென்டிமீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் த பேஷண்ட் நம்ம கொண்டு போறோம். எந்த இடத்துல பேஷண்ட் இனிஷியல் பிளர் சொல்றாங்களோ அது நம்ம பிரேக் பாயிண்டா எடுத்தோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த RF ரூலர்ல பார்த்தோம்னா மேலே டாப்ல வந்து சென்டிமீட்டர்ஸ் ரீடிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, சைட்ல பார்த்தோம்னா ஏஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஏஜோட அப்படியே கார்லேட் பண்ணிட்டு அது நார்மலா இருக்கா இல்லை ஏஜை விட கம்மியா இருக்கா அப்படின்றத அதுலயே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து அகாமடேஷன் ஃபெசிலிட்டி. அகைன் சேம் 3 கொஸ்டின்ஸ். என்ன பவர் யூஸ் பண்றது, ஒன் சைக்கிள்னா என்ன, என்ன நார்மல் வேல்யூ, இந்த 3 விஷயம் தான் இதுல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த அகாமடேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்றது சேம் நம்ம வந்து ஸ்பீட் ஆஃப் சேஞ்சிங் த அகாமடேஷன் ஃப்ரம் ரிலாக்ஸேஷன் டு ஸ்டிமுலேஷன் அண்ட் ஸ்டிமுலேஷன் டு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது தான் இதுல நம்ம மெஷர் பண்றோம். இது வந்து அகாமடேட்டிவ் ஃபிளிப்பர் யூஸ் பண்ணி பார்க்கறோம். நம்ம வெர்ஜன்ஸ் ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணது வெர்ஜன்ஸ் ஃபிளிப்பர், அதுல பிரிசம் டயோப்டர்ஸ் இருக்கும். இந்த அகாமடேட்டிவ் ஃபெசிலிட்டி வந்து அகாமடேட்டிவ் ஃபிளிப்பர் யூஸ் பண்ணி பார்க்குறோம். இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் லென்சஸ் இருக்கும். ஸோ என்ன பவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து 3 பவர் டிஃப்ரெண்ட் பவர்ஸ்ல இருக்கும். +or-2, +or-1.5 அண்ட் +or-1. இந்த +or-2 டயாப்டர் வந்து அப் டு 30 இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். 31 to 35 இயர்ஸா இருந்தா +or-1.5 ஃபிளிப்பர் நம்ம யூஸ் பண்ணி இந்த அகாமடேஷன் ஃபெசிலிட்டி டெஸ்ட் பண்ணலாம். ஸோ பிளஸ் லென்ஸ் வைக்கிறப்போ என்ன ஆகும், அகாமடேஷன் ரிலாக்ஸ் ஆகும். மைனஸ் லென்ஸ் வைக்கிறப்போ அகாமடேஷன் ஸ்டிமுலேட் ஆகும். இந்த டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம இந்த ராக் கார்டு அப்படின்ற இந்த கார்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து மொத்தம் ஒரு 40 வேர்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ பேஷண்ட்டை நம்ம ஒவ்வொரு வேர்டா படிக்க சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸ் வைக்கிறப்போ நம்பர் 1ல என்ன வேர்ட் இருக்கோ அதை படிப்பாங்க. அது கிளியரா அவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபிளிப் பண்ணி மைனஸ் லென்ஸ் வைக்கிறோம், அதுல செகண்ட் வேர்ட் படிக்கிறாங்க. ஸோ இது 2 வேர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னு 2 ஃபிளிப்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம 1 சைக்கிள் அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இதே தான் வந்து நம்ம 1 மினிட்டுக்கு அப்சர்வ் பண்றோம் எத்தனை வேர்ட்ஸ் பேஷண்ட் கம்ப்ளீட் பண்றாங்க வித்தவுட் எனி டிஃபிகல்ட்டி அப்படின்றத. ஸோ இதோட நார்மல் வேல்யூ வந்து 12 சைக்கிள்ஸ் பர் மினிட். லெஸ் தென் 12 சைக்கிள்ஸா இருந்ததுன்னா டிஃபிகல்ட்டி வித் பிளஸ்ஸா இல்ல மைனஸா அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணணும். நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்பவே வந்து எக்ஸாமினர் அப்சர்வ் பண்ணணும் அவங்க வந்து எந்த லென்ஸ் வைக்கிறப்போ கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்றத. ஸோ பிளஸ் லென்ஸ் டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இட் சேஸ் அகாமடேஷன் எக்ஸஸ். மைனஸ் லென்ஸ் டிஃபிகல்ட்டினா இட் சேஸ் அகாமடேஷன் ஸ்டிமுலேஷன் ப்ராப்ளம். தே கேன் பி இன்சஃபிஷியன்சி அப்படி. ஓகே, அடுத்து இது வந்து MEM ரெட்டினோஸ்கோபி. ஸோ மார்னிங்ல இருந்து இது நம்ம சொல்லிட்டே இருக்கோம் எல்லா இதுலையுமே. சரண்யா மேம் சொன்னாங்க, விஜய் மேம் சொன்னாங்க, சார் சொன்னாங்க. ஸோ எல்லாரோட ப்ரெசன்டேஷன்ஸ்லையுமே இந்த MEM ரெட்டினோஸ்கோபி பத்தி மென்ஷன் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ திஸ் கேன் பி டன் ஃபார் போத் சில்ட்ரன் அண்ட் அடல்ட். ஸோ இதுக்கு வந்து MEM கார்டு அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்டை நம்ம ஸ்ட்ரீட்ல அட்டாச் பண்ணிட்டு 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பேஷண்ட் அதுல இருக்க லெட்டர்ஸ் ரீட் பண்ண சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நார்மல் ரெஸ்பான்சஸ் வந்து நம்மளுக்கு +or-0.5, நம்ம 0.75 அப்படின்றத பார்டரா எடுத்துக்கலாம். ஸோ மோர் தென் 0.75 இருந்ததுன்னா அகாமடேஷன் டிசார்டர் நம்ம எடுத்துப்போம். ஸோ இதுல வந்து மோர் தென் +0.75 இருக்கு அப்படின்னா இட் சேஸ் அகாமடேஷன் இன்சஃபிஷியன்சி அப்படி. மோர் தென் -0.75 கிடைக்குது ரெட்டினோஸ்கோப்பில இருக்கு அப்படின்னா இட் சேஸ் அகாமடேஷன் எக்ஸஸ். ஓகே, அடுத்த டெஸ்ட் வந்து NRA PRA. ஸோ இதுவும் வந்து டைரக்ட் மெஷர் ஆஃப் அகாமடேஷன் அண்ட் இன்டைரக்ட் மெஷர் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த NRA வந்து நம்ம யூஸ் டு மெஷர் ஆஃப் தி மேக்ஸிமம் எபிலிட்டி டு ரிலாக்ஸ் தி அகாமடேஷன். PRAன்றது வந்து மேக்ஸிமம் எபிலிட்டி டு அகாமடேட் வைல் மெயின்டைனிங் கிளியர் அண்ட் சிங்கிள் பைனாகுலர் விஷன். ஸோ இந்த NRA டெஸ்ட் வந்து
பேஷண்ட் கையில நம்ம நியர் விஷன் சார்ட் கொடுத்துட்டு 40 சென்டிமீட்டர்ல அவங்களோட மேக்ஸிமம் நியர் விஷன் என்னவோ அதை நம்ம படிக்க சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ஆர்ஏ வித் பிளஸ் லென்சஸ் கிராஜுவலா 0.25 ஸ்டெப்ஸ் இன்டர்வெல்ல நம்ம லென்சஸ் ஆட் பண்ணிட்டே போறோம். எப்போ பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளர் சொல்றாங்களோ அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அதை டிஃபாக் பண்ணி 0 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மைனஸ் லென்சஸ் வச்சு பிஆர்ஏ அதே மாதிரி டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதோட என்ஆர்ஐ பிஆர்ஏயோட நார்மல் வேல்யூ வந்து எவ்வளோனா பிளஸ் ஆர் மைனஸ் 2.5 டயாப்டர். நம்மளுக்கு யூஸ்வலா வந்து பிஆர்ஏ வில் பி மோர் தென் என்ஆர்ஏவா இருக்கும். ஒருவேளை ரொம்ப ஜாஸ்தி என்ஆர்ஏ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அகாமடேஷன் எக்ஸஸ் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை வச்சும் நம்ம அகாமடேஷன் டிஸார்டர் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத ரூல் அவுட் பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம அசஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். வெர்ஜன்ஸ்க்கு என்னென்ன அசஸ்மெண்ட் இருக்கு, அகாமடேஷனுக்கு என்னென்ன அசஸ்மெண்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். ரைட். இப்போ இதை எப்படி நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்றது, இதுல வந்து அகாமடேஷன் ப்ராப்ளம் இருக்கா இல்ல வெர்ஜன்ஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் எப்படி நம்ம ரூல் அவுட் பண்றது அப்படின்னா, நம்ம இப்போ எல்லாத்துக்குமே ஒரு நார்மல் ரேஞ்ச் சொன்னோம் இல்லையா? கன்வர்ஜென்ஸ்க்குனா ஒரு 10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி சொன்னோம். ஸோ கன்வர்ஜென்ஸ் வந்து சாரி ஸோ இது வந்து அகாமடேஷன். ஸோ அகாமடேஷன் வந்து என்பிஏ பார்க்குறப்போ ஏஜோட கார்லேட் ஆகலை அப்படின்னா அந்த கண்டிஷன் அந்த ரிசல்ட்ல நம்ம அகாமடேஷன் டிஸார்டர் சஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அகாமடேஷன் ஃபெசிலிட்டி எப்பெல்லாம் வந்து லெஸ் தென் நார்மலா இருக்கும், லெஸ் தென் 12 சைக்கிள்ஸ் இருக்கும் அப்பவும், அதே மாதிரி எம்இஎம் ரெட்டினாஸ்கோபி லீட் அல்லது லேக் இருந்தாலும் நம்ம இந்த கண்டிஷன்ஸ்ல அகாமடேஷன் டிஸார்டர் இருக்கு அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். அதே மாதிரி கன்வர்ஜென்ஸ் இன்சஃபிஷியன்சி எப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா என்பிசி மோர் தென் 10 சென்டிமீட்டர் இல்ல கன்வர்ஜென்ஸ் ஃபியூஷன் ஆம்பிளிட்யூட் கம்மியா இருந்தாலும் இல்ல எக்ஸோஃபோரியாவோட அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னாலும் நம்ம கன்வர்ஜென்ஸ் இன்சஃபிஷியன்சின்னு டயக்னோஸ் பண்ணலாம். So conclusion of my presentation, எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் to get a proper complaints and history, proper refraction and remember the 13 steps and remember the normal expected values and correct diagnosis and give a correct treatment. Thank you.